நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். விவசாயிகளுடைய வீரஞ்செறிந்த போராட்டம் இன்னைக்கு நாடு முழுவதும் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாம் பார்த்திருப்பீங்க. அப்போ விவசாயிகளுடைய போராட்டம் என்பது ஏதோ அவங்களுடைய உரிமைக்கான போராட்டம் அப்படின்னு அது தனியா பார்க்கறது இல்ல. அது நமக்கான போராட்டம். 3 வேளாண் சட்டங்களை ரத்து செய்யணும்னு சொல்லி தொடர்ச்சியா விவசாயிகள் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்துட்டு இருக்காங்க. அதனுடைய ஒரு பகுதியா தான் கடந்த 16ஆம் தேதி நாடு முழுவதும் மத்திய தொழிற்சங்கங்களும் விவசாய சங்கங்களும் இணைந்து மறியல் போராட்டம், ஆர்ப்பாட்டங்கள் என பல போராட்டங்களை முன்னெடுத்தாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக தலைநகர் டெல்லியை முற்றுகையிட்டு இந்த போராட்டத்தை தீவிரப்படுத்துவது என்கிற ஒரு அடிப்படையில தான் விவசாயிகளுடைய போராட்டம் நடத்தப்பட்டது. அப்ப இந்த போராட்டம் என்பது ஏற்கனவே 2020ஆம் ஆண்டு பாசிச மோடி அரசு கொண்டு வந்த 3 வேளாண் சட்டத்தை ரத்து செய்யணும்னு சொல்லி தலைநகர் டெல்லியை முற்றுகையிட்டு அன்றைக்கு விவசாயிகள் ஓராண்டுகளுக்கு மேல போராட்டத்தை நடத்தினாங்க. அன்னைக்கு வெயில், மழை, குளிர் என்று எதையும் பார்க்காம ஒரே ஒரு நோக்கம், வேளாண் சட்டத்தை ரத்து செய்யப்படணும், விவசாயிகளை பாதுகாக்கப்படணும் என்கிற இந்த நோக்கத்துக்காக தான் 700க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தங்களுடைய உயிரை கொடுத்து போராடினாங்க. அன்னைக்கு அந்த போராட்டத்தை கண்டு அஞ்சு நடுங்கிய மோடி அரசு, நான் இந்த சட்டத்தை தற்போதைக்கு ரத்து செய்யறேன், இதை அமுல்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதியை கொடுத்துச்சு. அந்த வாக்குறுதியை இன்று வரையிலும் நடைமுறைப்படுத்தல, நிறைவேற்றப்பட கிடையாது. எனவே மோடி அரசு கொடுத்த அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்கிற கோரிக்கைகளுக்காக தான் விவசாயிகள் தொடர்ச்சியான போராட்டங்களை மீண்டும் தொடர்ந்து இருக்கிறாங்க. டெல்லியை முற்றுகையிட சென்ற விவசாயிகள் டெல்லிக்குள்ளேயே அனுமதிக்காம பெரிய பெரிய பள்ளங்களை வெட்டி வைக்கிறது, இரும்பு கம்பி வேலிகளை அமைக்கிறது, மணல் மூட்டைகளை அடுக்கி அதனுடைய உள்ள விடாம தடுக்கிறது, ஆணிகளை பதிச்சு வைக்கிறது அப்படிங்கிற பாசிச நடவடிக்கையில மோடி அரசு இறங்கி இருக்குது. ஏதோ ஒரு யுத்த களத்துக்குள்ள நிக்கிற மாதிரியே இன்னைக்கு விவசாயிகளை 2ஆம் தர குடிமக்களாக ஏதோ பயங்கரவாதிகளை சுட்டுக் கொள்வதை போல இன்னைக்கு ரப்பர் குண்டுகளை போட்டு ட்ரோன் மூலமா குண்டு மழை பொழிகிறதும், துப்பாக்கி சூடு நடத்தி விவசாயிகளை கொள்வதும் என்கிற பாசிச நடவடிக்கையினுடைய உச்சத்துல ஏறி நிக்குது இந்த மோடி அரசு. எனவே விவசாயிகளுடைய கோரிக்கை என்ன? 3 வேளாண் சட்டத்தை ரத்து செய்யணும், கார்பரேட்டுகள்கிட்ட விவசாயத்துறையை கொடுக்க கூடாது, விவசாயிகள் விவசாயத்தை செய்தால் மட்டும்தான் நாம இன்னைக்கு உயிர் வாழ முடியும். எனவே அத்தகைய விவசாயத்தை பாதுகாக்கப்படணும் அப்படிங்கறதா அவங்களுடைய கோரிக்கை. அந்த கோரிக்கையை கூட இன்னைக்கு மோடி அரசு நிறைவேற்ற மறுக்குது. அதை எதிர்த்து போராடக்கூடிய விவசாயிகளை இப்படி துப்பாக்கி சூடு வரையும் நடத்தி அவர்களை படுகொலை செய்து, இன்னைக்கு பஞ்சாப் மாநிலத்துல 23 வயது இளைஞன் தன் தாய்நாட்டுக்காக உயிரை விட்டான் அப்படின்னும் போது, பகத்சிங் அப்படிங்கிற அந்த இளைஞன் நாட்டினுடைய விடுதலையை பாதுகாக்கணும், நாட்டினுடைய விடுதலை பெறணும்னு சொல்லிதான் தன்னுடைய உயிரை விட்டான். அதே போலதான் இன்னைக்கு பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த சுப்ரக்சன் அப்படிங்கிற 22 வயதே உடைய அந்த இளம் விவசாயி மோடி அரசால் படுகொலை செய்யப்பட்டிருக்கான். அப்ப இன்னைக்கு மோடி அரசு யார் எதிர்த்து பேசினாலும், யார் எதிர்த்து கேள்வி கேட்டாலும் அவர்களை சுட்டுக் கொள்வது அப்படிங்கிறத இன்னைக்கு தன்னுடைய பாசிச நடவடிக்கைகளை ஒரு வேலையே செஞ்சுட்டு இருக்குது. எனவே இதுக்கு எதிராக நாம் ஒன்றிணைந்த முறையில போராட்டங்களை கட்டியமைக்க வேண்டியதா இருக்கு. அது மட்டுமல்ல, இது போன்ற செய்தியை எந்த கார்பரேட் ஊடகங்களும் பெரிய அளவுல வெளிக்கொண்டு வருவதே கிடையாது. விவசாயிகள் இவ்வளவு நாடே திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு போராட்டத்தை நடத்திருக்கிறாங்க. ஆனா கார்பரேட் ஊடகங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், கடைசி பக்கத்துல ஒரு சின்ன செய்தியா போடுறது, அல்லது ஒரு மூளையில ஒரு செய்தியா கடந்து போற செய்தியா மாதிரி போட்டுவிட்டு போயிட்டு இருக்கான். ஆனா சமீபத்துல ராமன் அக்பர் அப்படிங்கிற 2 சிங்கத்துக்கு பேர் வச்சுட்டாங்க. அப்ப உயிரியல் பூங்கால இது மாதிரி ஒரு சிக்கல் நடந்து போச்சு அப்படிங்கிறத பெரிய பூதாகரமா மாத்தப்படுது. சோசியல் மீடியாவில அது பயங்கரமா வைரலா மாத்துறான். ஆனா விவசாயத்தை பாதுகாக்கணும்னு சொல்லி விவசாயிகளுடைய போராட்டம் நடக்குது. இந்த போராட்டத்தை பத்தி எந்த ஊடகங்களும் பேசப்படுவதில்லை. 22 வயதுடைய இளைஞனை சுட்டுக் கொண்டு இருக்கிறான், அதை பத்தி எதுவும் சொல்லல. எனவே இதுக்கு எதிராக இன்னைக்கு விவசாயிகளும் தொழிலாளர்களும் ஒன்று சேர்ந்து விவசாயத்தை பாதுகாக்கணும்னு போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. மாணவர்கள் நாம் அவர்களோடு கைகோர்க்க வேண்டிய தருணம் இது. விவசாயிகள் அந்த போராட்டத்தை அடைவடையாமல், இது மோடி அரசுக்கு எதிரான இந்த 3 வேளாண் சட்டத்தை ரத்து செய்யப்படும் வரையில் நம்மளுடைய போராட்டத்தை நடத்தப்பட வேண்டும். எப்படி தமிழ்நாட்டுல மீத்தேன் ஹைட்ரோ கார்பனுக்கு எதிராக தமிழ்நாட்டினுடைய பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழகங்களுடைய போராட்ட களமாக மாத்தணுமோ, ஜல்லிக்கட்டு போராட்டத்துல எப்படி தமிழ்நாட்டிலேயே வீரஞ்செறிந்த போராட்டத்தை நடத்தினோமோ, அதே போல இன்னைக்கு நாடு முழுவதும் விவசாயிகள், தொழிலாளர்களுடைய போராட்டத்தை நடைபெற்று இருக்குது. இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுமைக்கும் இருக்கிற பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழகங்களுடைய போராட்ட களமாக மாற்றுவோம். வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் பாசிச பிஜேபியை தேர்தல் அரங்கிலிருந்து வெளியேற்றுவதோடு மட்டுமல்ல,
அவனுடைய பாசிச நடவடிக்கைகளுக்கு கீழே இருந்தும் நாம் பதிலடி கொடுக்கப்படணும். இன்னைக்கு கொல்லப்படுறாங்க, விவசாயிகள் தாக்கப்படுறாங்க, மாணவர்களுக்கு தாக்கப்படுறாங்க என்று சொன்னால் அதற்கு எதிரான போராட்டத்தை நடத்தப்படணும். அதற்கு எதிரான இத்தகைய பாசிச நடவடிக்கைகளை வீழ்த்தப்பட வேண்டும் என்று சொன்னால் மாணவர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள் என அனைத்து தரப்பட்ட மக்களும் ஓரணியில் திரள்வோம். பாசிச மோடி அரசை விரட்டி அடிப்போம். நன்றி.